ஓம் சாந்தி 25/12/2024 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதுதான் மிக உயர்ந்த சார்ட் ஆகும். எந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தின் மீது மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் முரளி படிப்பார்கள். கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது? பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் சதா சுகமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அனைத்தையும் கடந்திருக்கும் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய கவலை இருந்தது, அவர் கிடைத்துவிட்டார். வேறு எந்த விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் இவர்களுடன் மாயையின் யுத்தம் நடந்திருக்கிறது என்று எப்போது தந்தை பார்க்கிறாரோ அப்போது, குழந்தைகளே சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பீர்கள். இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. ஒவ்வொரு கல்பமும் தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஞானக்கடல், பதித பாவனர் ஆவார். மாயாவும் மிகவும் பலசாலியாக இருக்கிறது. பாபாவின் 3 ரூபங்களையும் மறக்க வைத்து விடுகிறது. நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு லாபம் இருக்கிறது. ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடிகளை எப்படி பெற முடியும்? இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும். மனிதர்களின் படிப்பு இதுபோல் இருக்க முடியாது. இந்த மாதிரியான படிப்பையும் யாரும் படிப்பிக்க முடியாது. இந்த மாதிரியான பதவியோ பிராப்தியோ யாரும் அடைய வைக்க முடியாது. ஆகையால கவனமாயிருங்க, ஸ்ரீமத் படி நடங்க, தோல்வி அடையாதீங்க. தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா பல கோடி மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்திப்பீங்க அப்படின்றார். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இதுபோல் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். ஞானம் மிகவும் சகஜமானது. இருந்தாலும் மிக சிலரே தேர்ச்சி அடைகிறார்கள். ஏன்? மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. தன்னுடைய சார்ட்டை வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் எழுதுவதில்லை. எழுதுகிறார்கள் என்றாலும் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. அதாவது சில நேரம் உயர்ந்த நிலை, சில நேரம் தாழ்ந்த நிலை என்று இருக்கிறது. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்களுடையதுதான் உயர்ந்த சார்ட் ஆகும். அதாவது சார்ட் எழுதுறது எதுக்காக? என்னுடைய ஒவ்வொரு அடியும் செக் பண்ணுறதுக்காக தானே. அப்போ ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருந்ததுன்னா அதுதான் உயர்ந்த சார்ட் அப்படின்றார். ஆனால் 1 அல்லது 2% குழந்தைகள் தான் எழுதுகிறார்கள். அதாவது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கிளாஸில் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் பேர் தான் எழுதுகிறாங்க, எல்லாரும் எழுதுறதில்ல அப்படின்றார். ஸ்ரீமத்துக்கு அவ்வளவாக மதிப்பு கொடுப்பதில்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள்? முயற்சி செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். இதில் யாருக்கும் எக்ஸ்ட்ரா கவனிப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கே அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக
அனைவரையும் ஒரே மாதிரியாக படிக்க வைக்கிறார். அதாவது உலகாய படிப்புல நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா படிப்பாங்க, அதுக்குன்னு டியூஷனுக்கு போவாங்க, ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் இல்லைன்றார் பாபா. நான் கிளாஸ்ல சொல்வேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் நான் படிப்பிக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்ற ஸ்ரீமத்தின்படி நடந்தாலே போதும், உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும். மற்றபடி எக்ஸ்ட்ரா டியூஷன் அந்த மாதிரி கவனிப்பெல்லாம் தேவையில்லைன்றார். இந்த தந்தையோ அனைவருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே மந்திரத்தை கொடுக்கிறார். தந்தை ஒருவர்தான், அவர் பதித்த பாவனர். அவருடைய நினைவில்தான் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். அவ்வளவுதான். இது குழந்தைகளாகிய உங்களுடைய கையில் இருக்கிறது. எவ்வளவு நினைப்பீர்களோ அவ்வளவு தூய்மை ஆகுவீர்கள். ஒவ்வொருவருடைய முயற்சி தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது பாபா எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலோ, ஞானம் கொடுத்தாலோ அவங்கவங்க முயற்சி செய்யணும். அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அப்படின்றார். இப்போது உங்களுடையது இது நினைவு யாத்திரையாகும். இந்த யாத்திரை அனாதியானது. பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறார். அந்த யாத்திரைகளை நீங்கள் பல பிறவிகளாக செய்து கொண்டே இருந்தீர்கள். பிறகும் நாலாபுறமும் சுற்றி அலைந்தோம், பகவானிடமிருந்து விலகியே இருந்தோம் என்று பாடினீர்கள். இப்போது பாபா முழு மரத்தின் ஞானத்தை கூறுகிறார், உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அனைத்தும் தெரிந்துவிட்டது. ஒரு விதை ரூப தந்தைக்கு தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவதில்லை. ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா ஆகிறோம் என்பது கிடையாது. பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக நாலெட்ஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார். மற்றபடி தனக்கு சமமாக கடவுளாக மாற்றவில்லை. சில குழந்தைகள், பாபா என்னிடம் பணம் இருக்கிறது, என்ன செய்வது, என்ன தொழில் செய்வது என்று ஆலோசனை கேட்க வருகிறார்கள். அட, உலகாய தொழிலை பற்றிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் யாராவது மனச்சோர்வு அடைந்திருந்தால் சிறிது மன ஆறுதலுக்காக ஆலோசனை கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய தொழில் தூய்மையற்றவர்களாகிய உங்களை தூய்மையாக்கி உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குவது. நீங்கள் பாபாவிடம் இருந்து சதா ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, முரளியில சொல்லாத விஷயங்களா, எல்லா விஷயங்களையும் நான் முரளிலேயே சொல்லிடுறேன். ஆகையில தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து, பாபா என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன செய்யட்டும், எந்த தொழிலில் ஈடுபடுத்தட்டும் அப்படிலாம் ஏன் கேட்குறீங்க? அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் நல்ல தொழில், இந்த தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது, அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காரு பாபா. பணம் இருக்குன்னா வயிற்றிற்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக இருங்க, சேவை செய்யுங்க, எங்கே சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லது ஏதாவது தொழில் செய்கிறீங்களா, நல்ல தொழில் செய்யுங்க, அங்கேயும் வந்து பாபாவுடைய சேவை செய்யுங்க, எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சில தொழில்களை வேண்டான்றார். சிகரெட்டு, பீடி, முட்டை இதெல்லாம் விற்கக்கூடாது, கோழி பண்ணையெல்லாம் வைக்கக்கூடாது, வைன் கடை வைக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்படிலாம் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இருந்தாலும் யாராவது மனச்சோர்வில் இருக்கிறாங்க, பாபா நான் என்ன செய்யட்டும்னா அப்போ ஆலோசனை கொடுப்பாரு தான். இருந்தாலும் முரளியை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்றார். சுகதாமத்தில் ஒருபோதும் சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்க மாட்டார்கள்.
உடம்பு நன்றாக இருக்கிறதா என்ற இந்த வார்த்தைகளை இங்கேதான் கேட்கிறார்கள். அங்கு துக்கதாமத்தின் எந்த வார்த்தைகளும் இருக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு மாயையின் பிரவேசம் ஆகி இருக்கிறது என்பது பாபாவிற்கு தெரிகிறது என்பதினால் நலமாக இருக்கிறீர்களா என்று பாபா கேட்கலாம். அனைவரும் உங்களை நிச்சயம் கேட்பார்கள். அதாவது நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எப்போதும் சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். நோய் இருந்தாலும் கூட குஷியாக இருக்கிறீர்கள். பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள். எனவே சொர்க்கத்தை விட இங்கு அதிகமாக குஷியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். அதாவது பணமோ ஆஸ்தியோ கிடைச்ச பின்னாடி அப்படி ஒன்றும் குஷி இருக்காது. கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ குஷி இருக்கும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். தந்தை நம்மை எவ்வளவு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். பிறகு எங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது என்கிறீர்கள். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எதை பற்றிய கவலை இருக்க முடியும்? அங்கே தேவதைகளுக்கு கூட கவலை இருக்காது. தேவதைகளுக்கும் மேலே இருப்பவர் ஈஸ்வரன். எனவே ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? தேவதைகளுக்கே கவலை இல்லைன்னு சொல்லும் போது தேவதைகளுக்கும் மேலே இருக்கிறவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நீங்கள். உங்களுக்கு அப்படி என்ன கவலை இருக்க முடியும்னு கேட்குறார். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நாம மற்றவங்களுக்கும் சொல்லணும். பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். பாபா நம்முடைய டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நம்மீது கிரீடத்தை வைக்கிறார். தந்தையை மறப்பதினால் தந்தையின் படிப்பினைகளையும் மறக்கிறீர்கள். நாம் மாணவர்கள் என்பதையும் மறந்துவிடுகிறீர்கள். பாபாவின் நினைவில்தான் அதிசயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயத்தை வேறு எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அதிசயத்தினால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறுகிறீர்கள். பொதுவாக உலகத்தில் யாரும் செய்யாததை செய்தாங்கன்னா என்ன சொல்வாங்க? அவங்களுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது பாபாவின் கைங்கரியம். வேற யாரும் இதை செய்ய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், டெட் சைலன்ஸின், அதாவது மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். நான் தான் அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகுவீர்கள். இரண்டாவது பாயிண்ட், எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம், பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுக தேவா சுகஸ்வரூபம் ஆகுங்கள். மகான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய அடையாளம் பணிவுத்தன்மை ஆகும். எவ்வளவு பணிவானவராக ஆகிறீர்களோ அவ்வளவு அனைவர் மூலமும் மரியாதை பெறுவீர்கள். யார் பணிவானவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே யார் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவம் செய்ய வேண்டும்.
எனவேதான் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய மகிமை சுகக் கடலின் குழந்தைகள், சுகஸ்வரூபம், சுகதேவா என்று இருக்கிறது. எனவே அனைவருக்கும் சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாதீர்கள். ஸ்லோகன்: யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அனைவரையும் விட பெரிய ஞானி ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: சங்கம யுகமே திருப்திக்கான யுகமாகும். எனவே திருப்தியாக இருங்கள், மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். உங்களுக்குள் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சம்பந்தத்தின் மூலம்தான் மாலை உருவாகிறது. ஒரு மணி இன்னொரு மணியின் தொடர்பில் இல்லை என்றால் மாலை உருவாகாது. ஆக நீங்கள் மாலையின் மணிகள். எனவே சம்பந்தம் மற்றும் தொடர்பிலும் சதா திருப்தியாக இருங்கள், மேலும் திருப்திப்படுத்துங்கள். நீங்கள் அனைவரும் குடும்பத்தினர்கள். குடும்பத்தின் அர்த்தமே திருப்தியாக இருப்பது, மேலும் திருப்திப்படுத்துவதாகும். சரண்டராயிருந்தாலும் எல்லையற்ற குடும்பம் இருக்கு இல்லையா? ஆகையில எல்லையற்ற குடும்பத்தினுடைய ரூல்ஸ் அல்லது லா என்ன? திருப்திப்படுத்தணும், திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லையற்ற குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. Mm-hmm.